பாக்கியா பார்த்துட்டிங்கன்னா இன்னையோ கால் பண்ணி ராதிகா வீட்டுக்கு காலி பண்ணிட்டு போகிறாங்க. அதை வந்து கோபிக்கிட்ட சொல்கிறேன், நீ ஃபோனை கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இனியே வந்துட்டு அவர் தூரமாக இருக்கார், ரூமில் இருக்கார், நான் அப்புறம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நைஸாக ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. இதை விஷயத்தை பார்த்திங்கன்னா ஈஸ்வரிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஈஸ்வரியுமே வந்துட்டு அப்பாடா ராதிகா போகிறாளா, இது இப்போ தான் ஒரு வழியாக நிம்மதியாக இருக்குது. அவள் போனால் தான் வந்து கோபி நல்லா இருப்பான். அவளை எப்படியான வீட்டை விட்டு துரத்தணும்னு நினச்சா அவளே போகிறா, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் யாரும் உங்கள் அம்மா ஃபோன் பண்ண எடுக்காதீங்க, ஃபோனை எல்லோரும் வந்து சைலண்ட்டில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சைலண்ட்டில் போட்டுருந்தாங்க. இதனால் பார்த்திங்கன்னா பாக்கியை பார்த்திங்கன்னா எத்தனை முறை கால் பண்ணாலுமே வந்துட்டு யாருமே எடுக்க மாட்டேறாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிட்டு ராதிகா கிட்டே என்ன பேசலான்னு சொல்லிட்டு போய் பேசுகிறாங்க. அவங்களுமே வந்துட்டு நான் வீட்டை காலி பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக சொல்லி அழுறாங்க. ராதிகா என்ன சமாதானப்படுத்துறதுன்னு தெரில. ஏதோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் என்ன சொன்னாலுமே வந்துட்டு ராதிகா வந்துட்டு சமாதானம் ஆகிற மாதிரி தெரில. சரி கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பாக்கியாவும் ராதிகாவும் ஒன்றா உட்காந்துட்டு பழைய கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க விடிஞ்சிருது. விடிஞ்ச பின்னாடி பார்த்திங்கன்னா பாக்கி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு சரி அப்பாவும் பொண்ணுங்க எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாசப்படியில். அந்த டைமில் பார்த்திங்கன்னா கோபி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவரை பார்த்திங்கன்னா பாக்கியர் வழியிலே வழி மறிச்சு, நீங்கள் பண்ணுறது கொஞ்சமான சரி இருக்கா, அங்கே உங்கள் ஒய்ஃப் வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க, நீங்கள் இங்கே உங்கள் பாட்டி கூட சந்தோஷமாக வந்துட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கு நியாயமாகப்படுதா? அப்புறம் எதுக்குங்க இப்படி கல்யாணம் பண்ணீங்க? முதல்ல என்ன பிடிக்காமல் கல்யாணம் பண்ணான்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிங்க. இப்போ அவங்கள லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அவங்களையுமே வந்துட்டு இப்போ துரத்த பார்க்குறீங்க. என்னதான் உங்கள் கதை? இப்படி ஏன் தான் எல்லாரோட வாழ்க்கையிலும் கஷ்டத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவன் ஏன் காலி பண்ணுறாளா, இது என்கிட்ட யாருமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல, நான் அது சொல்கிறது தான் வந்து உங்களுக்கு அத்தனை முறை கால் பண்ணேன், நீ உங்கள் வீட்டில் யாருமே எடுக்கல, என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, அவள் எப்படி காலி பண்ணிட்டு போகலாம், நான் எப்போ போய் பார்க்குறேன்னு சொல்ல, அதுக்கு பாக்கி வந்துட்டு அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க, உங்ககிட்ட சொல்லலையா, ஃபோன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்ல, கோபி இருந்துட்டு உடனே ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் பார்த்திங்கன்னா ராதிகா எடுக்கிறதே இல்லை. உடனே கோபி இருந்துட்டு அவள் உங்ககிட்ட சொன்னால எந்த இடத்துக்கு போகிறா, எங்கே போகிறான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பாக்கி வந்துட்டு அவங்க எங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. நானும் அத்தனை முறை கேட்டேன், அவங்க எந்த இடத்துக்கு போகிறாங்கன்னு எங்கிட்ட எந்த தகவலுமே சொல்லலை. நீங்களாவது கொஞ்சம் தேடி பாருங்கள், ஏன் இப்படி இருக்கீங்க, உங்களை நம்பி வந்து உங்கள் ஒய்ஃபை பார்த்து கைவிடலாமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரி இருந்துட்டு அவள் போனால் என்ன, அப்போ தான் இவள் வாழ்க்கை நல்லா இருக்கும், கோபி இப்போ நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, அவளெல்லாம் நீ தேடி போகாதடா, நீ வீட்டில் இருறா அப்படின்னு சொல்ல, அது எப்படிமா விட முடியும், அவங்க ஒய்ஃபு, அவளை விட்டு எப்படிமா நான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அப்போ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் என்னடா ஆச்சு, எப்போவுமே என் கூடவே இருக்கேன், ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சத்தியம் பண்ணிட்டு இப்போ அவங்க ஒய்ஃபை தேடி போகிறேன்ற இது கொஞ்சமான நியாயமாக இருக்கா, நீ போயிட்டேன்னா நான் எப்போ நல்லா இருப்பேன், அப்புறம் நான் எனக்கும் ஏடா கூடமே எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, ஏமா இப்படியெல்லாம் பேசுகிற, நீயும் வேணும் எனக்கு அவளும் வேணுமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீ என் கூட தான் இருக்கணும், கொஞ்ச நாளைக்கான என் கூட இருறா, அதுக்கப்புறம் போய் தேடிப்பார், அவள் எங்கே போயிட்டு போகிறா, இங்கே தான் இருக்க போகிறா அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு கோபியுமே வந்து வீட்டுக்கு போயிடுறாரு. பாக்கி வந்துட்டு இவர் ஏன் தான் இப்படி இருக்காரு, தான் ஒய்ஃபு போயிட்டாங்கன்னு சொல்கிறேன், ஆனால் கொஞ்சம் கூட கவலை இல்லாத அவங்க அம்மா பேச்சை கேட்டு உள்ளே போகிறாரு, இன்னுமே அம்மா பேச்சை கேட்குற பிள்ளையாகவே இருக்கார், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டு சரி எக்கடானா கெட்டு போட்டோம், நம்ம ராதிகா எங்கே இருக்கான்னு நாமளாக தேடி கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு தேட போகிறாங்க. இது இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போக போகுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் நடக்க போகுதுன்றதுனா அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க, கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.